இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிரேவி மீல் மேக்கரும் உருளைக்கிழங்கையும் வச்சு செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு கிரேவி தான். லாஸ்ட் டைம் நான் மீல் மேக்கர் கிரேவி அப்லோட் பண்ணியிருந்தப்போ உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. 13 லட்சம் பேர் அதை பார்த்து லைக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ அதனால இன்னைக்கு அந்த மீல் மேக்கர்லேயே ஒரு டிஃப்ரெண்டான வேரியண்ட்ல நான் உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் இது 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழத்துடைய சாரை பிழிஞ்சிடுறேன். ஸோ இந்த எலுமிச்சம்பழம் உங்களுக்கு அந்த மீல் மேக்கரில் இருக்க எல்லா கசப்பையும் எடுத்துடும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஊற வச்சு. இப்போ பாருங்கள், இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே சூப்பராக நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு வெறும் ட்ரையாக எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நிறுத்தி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு ஒரு 4-5, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அடித்து எடுத்துக்கிறணும். அடுத்து தக்காளியும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அடித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதையும் நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. இதில் நம்ம லைட்டாக சோத்தே பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு. இதை எல்லாத்தையும் சைடில் எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கையும் நல்லா மேலே கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வர மாதிரி இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஃப்ரையிங்லேயே உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறம் இதையும் நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மிச்சம் இருக்க எண்ணெயில் நம்ம ஒரு பட்டை, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா தண்ணி போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிடணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்து மிளகாய் தூள், சீரகத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி அதுவும் 1 ஸ்பூன். கடைகள்லையும் வாங்கலாம். கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்ற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ கடைசியில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இப்படி ஒன்று சன்னாப்பில் வதக்கி எடுத்துக்கோங்க. அதோடைய பச்சை வாடை எல்லாமே போயிட்டு இந்த மாதிரி சுருண்டு வரும். இதளவுக்கு நம்ம வதக்கிடலாம். இப்போது இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிடலாம். மீல் மேக்கர் தண்ணி எல்லாத்தையும் உள்ளே அப்சர்வ் பண்ணிடும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி குக் பண்ணி எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துடலாம். இந்த கிரேவி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மீல் மேக்கர் சேர்த்ததுமே அந்த கிரேவியை ஃபுல்லாகவே உள்ளே நல்லா உறிஞ்சிடும். இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக தேவையான அளவுக்கு கிரேவி எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம மூடி போட்டு 10 to 15 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போது 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி தலையோ இல்லை கசூரி மேத்தியை நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி.
இந்த மீல் மேக்கர் கிரேவி உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.